प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனா நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேன் இனிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. गीर्वाणैरध्यमानो दशमुखनिधनम् कोसलेषु ऋष्यशृङ्गे पुत्रीयामिष्टिमिष्ट्वा ददुषि दशरथक्ष्मावृते पायसाग्र्यम् तद्भुक्त्या तत्पुरन्द्रेष्वपि दिशु सुसमम् जातगर्भा सुजातका रामस्त्वम् लक्ष्मणेन स्वयमत भरतेनापि शत्रुघ्ननाम्ना. ஸ்ரீ வேணுகோபால கிருஷ்ணசுவாமியினுடைய திருக்கோயிலிலிருந்து நாம் தொடர்ந்து நாராயணியத்தை சிரவணம் செய்து வருகின்றோம். இந்த திருக்கோயில் சென்னை பவழக்கார தெரு, முத்தையால்பேட்டை, கிருஷ்ணன் கோயில் தெரு சந்திக்கக்கூடிய இடத்தில் 700 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஒரு திருக்கோயில். இங்கு இருக்கக்கூடிய தாயார் சன்னதி, சக்கரத்தாழ்வார், ஆழ்வார் ஆச்சாரியர்கள், கோதை பிராட்டியான ஆண்டாளை தரிசித்தால் நமக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு சன்னதி இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. ராமநவமியை கடந்து வந்த நாம் ஸ்ரீராமனை இந்த சித்திரை மாதத்தில் தரிசிப்பது நாம் செய்த அனைத்து பாவங்களையும் போக்க வல்லதாகும். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே என்ற ஒரு திருக்கோலத்துடன் ஒரு பக்கம் சீதை, மற்றொரு பக்கம் லக்ஷ்மண சுவாமி, பக்த ஆஞ்சநேயனாக அனுமான் இவர்களுடைய திவ்ய தரிசனத்தை எப்போதுமே அடைந்து கொண்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய திருக்கோலத்தோடு இந்த திருக்கோயிலிலே ராமர் சன்னதியை நோக்கியவாறே 2 அனுமனுடைய சன்னதிகளும் பிரத்யேகமாக, அதாவது தனியாக அமைந்திருக்கின்றது. ஒருவர் பக்த ஆஞ்சநேயராக இருக்கின்றார், மற்றொருவர் அந்த சஞ்சீவி மலையை தான் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சஞ்சீவி ஹனுமானாக நமக்கு இங்கு எழுந்தருளி இருக்கின்றார். வெண்ணைக்காப்பு சாத்தி இந்த சஞ்சீவி ஹனுமானை வழிபட்டால் அவர்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும் என்ற ஒரு பிரார்த்தனையும் இங்கு பக்த ஜனங்கள் அனுஷ்டிக்கிறார்கள். இந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சத்தியத்தின் இருப்பிடமாக வாழ்ந்த அந்த மூர்த்தி இடத்தில் கண்ணனுடைய திவ்ய சரித்திரத்தை ராமன் பரம குதூகலத்துடன் கேட்கக்கூடிய ஒரு திவ்ய தரிசனத்துடன் நாமும் 2 பூர்ண அவதாரங்களை மனதில் சிந்தித்துக் கொண்டே நாராயணியத்திற்குள் நுழைவோம். குருவாயூர் கஷேத்திரத்தில் அந்த நாராயண சரஸ் என்று பகவான் நாமமிட்டு அவன் கர்ப்ப கிரகத்திலே குடிகொண்டான். அந்த சுவாமியை திவ்ய தரிசனம் செய்வதற்காக நாம் அந்த கிழக்கு நடை வழியாக உள்ளே நுழைகின்றோம். இந்த திருக்கோயிலுடைய அமைப்பு ஆச்சரியமான ஒரு அமைப்பு. நாம் கிழக்கு நடையில் தெருவில் வெளியில் இருந்தவாறே நாம் பகவானை தரிசிக்க வேண்டும் என்று கையை கூப்பி நம்முடைய கண்களை நேரே செலுத்தினால் கூட குருவாயூர் கர்ப்ப கிரகம் சிறிய கிரகம், அதனுள்ளே இருக்கக்கூடிய சுவாமி 1.5 அடி ரூபமாக சிறிய உருவத்தோடு இருப்பவன். அவன் முழுவதும் நமக்கு தரிசனம் அளிக்கக்கூடிய அளவிற்கு தான் கோயிலுக்குள் வர முடியாவிட்டால் கூட வீதியில் இருந்தவாறே, கிழக்கு நடையில் இருந்தவாறே அவர்கள் தன்னை கூப்பிடும் போது
தொலைதூரத்திலிருந்து அவர்களுக்கு தரிசனத்தை அளிக்கக்கூடிய கருணை வள்ளலாக குருவாயூரப்பன் நிற்கின்றான். அவனை அங்கிருந்தும் தரிசனம் செய்து கொண்டு நேரே எப்போது காண்போம், உள்ளே நுழையலாம், அருகிலிருந்து அவனை தரிசிக்கலாம் என்ற பக்திமயத்தோடு அவனுடைய திருநாமத்துடன் கிருஷ்ணா, குருவாயூரப்பா, ரட்சிக்கனே என்று அந்த கொடிக்கம்பத்தை தாண்டும் போது நாம் அங்கு அழகான 3 பெரியவர்களை தரிசனம் செய்து கொண்டு சற்றே திரும்பி பார்க்கின்றோம். இந்த சுவாமியினுடைய கொடிக்கம்பத்திற்கு முன்னால் 2 பெரிய திண்ணைகள். ஒரு பக்கம் இருக்கக்கூடிய திண்ணையில் தான் இன்றும் குருவாயூரப்பனுடைய தேவஸ்தானத்தினுடைய அந்த கோயில் நிர்வாகத்தினுடைய அந்த அலுவலகமானது இயங்கி வருகின்றது. இந்த இடத்திலே அழகான ஒரு கதையை கூறுவார்கள். முன்பெல்லாம் இந்த தேவஸ்தான அலுவலகத்திற்கு மேல் இருக்கக்கூடிய கம்பத்திலே ஒரு 5-6 கொம்பு முளைத்த தேங்காய்களை அப்போது கட்டி வைத்திருந்தார்கள். இப்போது அந்த தேங்காய்கள் பராமரிப்புக்காக உக்ரானத்திலே, அதாவது திருமணப்பள்ளியிலே கட்டப்பட்டிருக்கின்றதாம். உள்ளே அப்பனை தரிசனம் செய்ய வந்த நமக்கு அனாவசியமான இந்த கொம்பு முளைத்த தேங்காய் இங்கு இருக்கின்றது அங்கு இருக்கின்றது என்ற சிந்தனைகள் எல்லாம் நமக்கு எதற்கு என்று தோன்றுகிறதா? இந்த தேங்காய்க்கு பின் குருவாயூரப்பனுடைய மகிமை அடங்கிய ஒரு பெரிய கதையை நாம் அதை நினைத்துக் கொண்டு உள்ளே நுழைய வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். திருச்சூருக்கு பக்கத்திலே கிருஷ்ணனுடைய திருநாமத்தை கொண்ட ஒரு பெரியவர் மிகவும் ஆசையுடன் தன்னுடைய வீட்டிலே ஒரு 5-6 தென்னங்கன்றுகளை நட்டாராம். அவ்வாறு நடும்போது அவர் ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டார். கிருஷ்ணா, இந்த தென்னங்கன்றுகள் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ பெரிய மரமாக வளர்ந்து அதிலே காய்க்கக்கூடிய முதல் தேங்காய்களை நான் என்னுடைய உபயோகத்திற்காக எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஒன்னால் வளர்ந்த தேங்காய்கள் உன்னுடைய பிரார்த்தனைக்கு செலுத்த வேண்டியவை, அவைகளை பத்திரமாக ஒரு மூட்டையில் எடுத்து வந்து நான் உன்னுடைய சன்னிதானத்திலே சமர்ப்பணம் செய்கின்றேன் என்று வேண்டிக் கொண்டாராம். என்னை ஆச்சரியம்! குருவாயூரப்பனுடைய திரு அனுகிரகத்தால் சாதாரணமாக வளர வேண்டிய காலகட்டத்தை விட அந்த தென்னை மரமானது வேகமாக வளர்ந்து கூடிய சீக்கிரமே அதிலே ஒரு 25-30 தேங்காய்கள் காய்த்ததாம். இந்த பக்தரோ பிரார்த்தனையை மறக்கவில்லை. உடனே அவற்றை பறித்தார், ஒரு மூட்டையாக கட்டிக்கொண்டார். அந்த காலத்திலே போக்குவரத்து வசதிகள் கிடையாது. நாம் குருவாயூரை அடைய வேண்டும் என்றால் திருச்சூருக்கு செல்ல வேண்டும். திருச்சூரிலிருந்து இப்போதும் நாம் ஏதாவது ஒரு வாகனம் மூலமாக செல்லலாம். இப்போது திருச்சூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சுவாமிக்கு குருவாயூர் ஸ்டேஷன் என்று ரயில் மார்க்கம் மூலமாகவும் சமீப காலத்திலே வசதி வந்துள்ளது. ஆனால் அப்போதெல்லாம் போக்குவரத்து வசதியும் கிடையாது. இந்த பக்தர் ஒரு மாட்டு வண்டியை பூட்டிக் கொண்டு இரவு 10 மணிக்கு தன்னுடைய வேலைகளை முடித்துக் கொண்டு 40 கிலோமீட்டர் தானே, காலையில் நிர்மால்ய தரிசனத்திற்கு 3 மணிக்கு கோவில் திறப்பார்கள். அதற்குள் நாம் சென்று நாராயண சரசிலே நீராடிவிட்டு நம்முடைய தேங்காய்களை, குருவாயூரப்பனுக்கு சொந்தமான தேங்காய்களை அவனிடத்திலே ஒப்படைப்போம் என்று தீர்மானம் செய்து கொண்டு திருச்சூரில் இருந்து மாட்டு வண்டியிலே தேங்காய் மூட்டையை ஏற்றிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். அடர்ந்த காடு. பாதி வரி வரும்போது திடீரென்று திருடர்கள் நடுவழியிலே அந்த வண்டியை சூழ்ந்து கொண்டார்களாம். இவரை மிரட்டி கீழே இறக்கினார்கள். உன்னிடத்திலே இருக்க வேண்டிய எல்லாவற்றையும் எடு, இல்லாவிட்டால் உன்னை கொன்று விடுவோம் என்று மிரட்டினார்களாம். இவர் சொன்னார், அப்பா, நான் குருவாயூரப்பனை தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றேன். அவனுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டிய உண்டியல் பணம், அது தவிர எனக்கு வேறிடத்திலே என்னிடத்தில் வேறு ஒன்றும் கிடையாது, என்னை விட்டுவிடுங்கள் தான். உடனே அந்த திருடர்கள் கூறினார்கள், அதோ பெரிய மூட்டையை வண்டியிலே வைத்துக் கொண்டு என்னிடத்தில் ஒண்ணுமே இல்லை என்று ஒரு பொய்யை கூறுகிறாயே, அந்த மூட்டையை இறக்கு என்று அவர்கள் அதட்டினார்கள். உடனே இந்த பெரியவர், அப்பா, இது என்னுடைய மூட்டையாக இருந்தால் நான் கொடுத்து விடுவேன். உள்ளே இருப்பதும் பெரிய வஸ்து ஒன்றும் அல்ல. நீங்கள் நினைப்பது போன்ற தங்க ஆபரணங்களோ பண பொக்கிஷமோ இல்லை. 25-30 தேங்காய்கள் இருக்கும். அந்த தேங்காய்களையும் உங்களுக்கு நான் கொடுத்து விடுவேன், எனக்கு தேவையில்லை. ஆனால் அது பிரார்த்தனை தேங்காய்கள், குருவாயூரப்பனுக்கு சொந்தமானவை. காலை நிர்மால்யத்திற்குள் நான் அதை கொண்டு அவனிடத்திலே சேர்ப்பிக்க வேண்டும். என்னுடைய வஸ்து அல்ல, இந்த தேங்காய்கள் குருவாயூரப்பனை சேர்ந்த தேங்காய்கள் என்று கூறினார். உடனே திருடர்கள் ஏளனமாக சிரித்தார்களாம்.
என்னையா இது வேடிக்கையாக இருக்கின்றது? தேங்காயில் உன்னுடைய தேங்காய், என்னுடைய தேங்காய், குருவாயூரப்பனுடைய தேங்காய் என்று ஏதாவது பிரத்யேகமாக இருக்கின்றதா? இந்த பக்தர்கள் கூறினார், ஆமாம், இது குருவாயூரப்பனுடைய தேங்காய் தான். உடனே அந்த திருடர்கள் சிரித்துக் கொண்டே, அது என்ன குருவாயூரப்பனுடைய தேங்காய்னா கொம்பா முளைச்சிருக்கும், அதுக்கு மாத்திரம் தனியா அப்படி என்ன ஒரு விசேஷம், எடுங்கடா அந்த மூட்டையை அப்படின்னு அந்த குருவாயூரப்பனுக்காக சொந்தமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய தேங்காயினுடைய மூட்டையை கத்தியால் எடுத்தார்கள். அந்த தேங்காயை கொட்டினார்கள். அப்போது என்ன ஆச்சரியம், மூட்டையிலிருந்து விழுந்த ஒவ்வொரு தேங்காயிலும் அந்த தேங்காய் இரண்டு கொம்புகள் முளைத்துக் கொண்டே தேங்காய் கீழே விழுந்ததாம். திருடர்கள் குருவாயூரப்பனுடைய மகிமையை நினைத்து பயந்து ஓடியே விட்டார்கள். இவரும் கண்ணீர் மல்க, கண்ணா என்னே உன்னுடைய கருணை என்று அந்த வண்டியை ஓட்டிக்கொண்டு அந்த கொம்பு முளைத்த தேங்காயினுடைய விவரங்களை தேவஸ்தானத்தில் தெரிவித்து பகவான் கண்ணனுக்கு அதை அர்ப்பணம் செய்தார்கள். அதனால் பல காலம் அந்த தேவஸ்தான ஆபீஸுக்கு மேலேயே அந்த மண்டபத்தில் வருபவர்களுடைய ஒரு பார்வைக்கு கொம்பு முளைத்த அத்தனை தேங்காய்களையும் கட்டி வைத்திருந்தார்கள். இப்போது அது உக்ரான அறைக்கு மாற்றப்பட்டு உள்ளது. ஆக தன்னுடைய பக்தர்கள் எந்த வார்த்தையை சொன்னாலும் அவர்களுடைய பிரார்த்தனையை எந்த விதமான தடங்களும் இல்லாமல் நிறைவேற்றுவதற்காக கண்ணன் அங்கு குடிகொண்டிருக்கின்றான் என்ற ஒரு திவ்ய வைபவத்தோடு கொம்பு முளைத்த தேங்காயில் குருவாயூரப்பனுடைய ஆதிக்கத்தையும் அவனுடைய ஐக்கியத்தையும் நாம் தியானம் செய்து கொண்டே அதோ அங்க இருக்கக்கூடிய கொடிமரத்தில் நின்று கொண்டு பகவானை தியானம் செய்கின்றோம். இந்த கொடிமரத்திலே கண்ணனுக்கு இதை சுற்றி 3 முறைகள், ஒரு நாளைக்கு தினமும் 3 வேளைகள் கண்ணன் சுற்றக்கூடிய ஸ்ரீவேலி பிரதட்சணம் என்ற அழகான ஒரு பிரதட்சண பூஜையானது இங்கே நடைபெறுகின்றது. உத்தமமான யானை மேல் உற்சவமூர்த்தியான கண்ணன் மேல தாளங்களுடன் தான் இங்கே எழுந்தருளுகின்றான். ஆம், ஒரு நாளைக்கு 3 முறை எழுந்தருளுகின்றான். காலை 7 முதல் 7:30 மணிக்குள், மாலை 4 முதல் 4:30 மணிக்குள், இரவு 4 புறங்களிலும் லட்சம் தீபங்களை ஏற்றி கோலாகலமாக இந்த யானையை அலங்கரித்து கடைசி ஸ்ரீவேலி பிரதட்சணமாக கண்ணன் நம்பூதிரி அந்த மூல விக்கிரகத்திலிருந்து உத்தரவு பெற்று உற்சவமூர்த்தியை கைத்தாங்கலாக, கைத்தல சேவையாக அவனை வெளியிலே எழுந்தருளச் செய்ய அந்த யானை மீது நம்பூதிரியினுடைய மடியிலே அவன் பவனி வர அமர்ந்து கொண்டதும் முன்னால் நாதஸ்வர கோஷ்டி, அதற்கு முன்னால் செண்டா வாத்தியங்கள், நடுவிலே கம்பீரமான குருவாயூரப்பன் என்று இந்த கொடிக்கம்பத்தில் இருந்து தினமுமே இந்த ஸ்ரீவேலி பிரதட்சணமானது கம்பீரமாக ஆரம்பிக்கின்றது. அது மட்டுமா, பின்னால் வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே என்று யானை அசைந்து அசைந்து மகாவிஷ்ணுவனுடைய நடையை கஜகதி என்று அழகாக மகான்கள் வர்ணிப்பார்கள். யானை போல் எம்பெருமான் நடப்பானாம். ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை கம்பர், வால்மீகி, ஆழ்வார்கள், ஆச்சாரிய சிரேஷ்டர்கள் வர்ணிக்கும் போது அவனுடைய நடையை வா போகுவா, இன்னும் வந்து ஒரு கால் கண்டுபோ என்று கஜ சிம்மகதி வீரோ சார்தூல விஷபோபமோ பத்மபத்ர விசாலாட்சௌ கட்கதூனி தருள்தரோ தைரதன் புதல்வன் என்பார், தாமரை கண்ணன் என்பார், புயலவன் மேனி என்பார் என்று ராமனுடைய நடையழகை யானையினுடைய நடையழகுக்கு ஒப்பிட்டு அழகாக வர்ணிப்பார்கள். அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய திவ்ய சன்னதியிலே அமர்ந்து கொண்டு அவனுடைய திவ்ய சேவையோடு கண்ணன் யானை மீது நடக்கக்கூடிய நடையழகுடைய அந்த ஸ்ரீவேலி பிரதட்சணத்தை நாம் தரிசனம் செய்கின்றோம். 3 முறைகள் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு பிரதட்சணம், ஒவ்வொரு ஸ்ரீவேலியும் 3 பிரதட்சணங்கள் என்று தன்னையே தான் சுற்றி வந்து, நான் இந்த உலகம் அனைத்திற்கும் ஐக்கியப்பட்டவன், என்னிலிருந்து எல்லாம் தோன்றுகின்றது, என்னையே எல்லாம் சுற்றி வருகின்றது, என்னை தியானிப்பவர்களுக்கு உலகில் எந்த குறையும் இல்லை, நீங்கள் குருவாயூரில் வந்து ஒரு முறை இந்த ஸ்ரீவேலி பிரதட்சணமாம் இந்த உத்தமமான வைபவத்தை தரிசித்தால் உங்களுடைய அனைத்து பிரார்த்தனைகளையும் நான் நிறைவேற்றி வைக்கின்றேன் என்று கண்ணன் நம்மை கருணையோடு பார்க்க ஸ்ரீவேலி தரிசனத்துடன் நாம் கோயிலுக்குள் அந்த கர்ப்ப கிரகத்தை நோக்கி நுழைகின்றோம்.